ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். வாழை ஆக்சுவலாக படத்தோட பேரே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. போஸ்டரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, வாழை அப்படின்ற ஒரு போஸ்டரு. ஸோ இந்த ஒரு படத்தோட மியூசிக் வரும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் தெர் இஸ் சம்திங் இன் திஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு அண்ட் டைரக்டட் பை மாரி செல்வராஜ் அவர்கள். படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஃபியூ திங்ஸ் ஐ நீட் டு டிஸ்கஸ். இது எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. மாரி செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும், பாரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், வெற்றிமாறன் அவர்களாக இருக்கட்டும், ஸோ இவங்க 3 பேருமே ஒரே கைண்ட் ஆஃப் டைரக்டர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மாரி செல்வராஜ் அவர்களும் பாரஞ்சித் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரே டைப் ஆஃப் டைரக்டர்ஸ் 2 பேரும். வெற்றிமாறன் அவர்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சொல்லுவார், ஆனால் வெளிப்படையாக தெரியாது அவரோட படங்களில். இப்போது நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்ரு. இன்னும் கூட நிறைய தப்புகளெல்லாம் நடக்குது. இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிராமத்து சைடில் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட்டு ரொம்பலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது கொஞ்சம். பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு தெரியாத மாதிரி தான் இருக்குது. பட்டு இதே ஒரு பிஸ்னஸாக ஆக்கிட்டு படங்கள் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய தப்பு. நான் இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பாரஞ்சித் படங்கள் நான் ரிவ்யூ பண்ணும்போதே. இந்த 2 டைரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பல வருஷமாக. ஸோ ஒரு படம் ஒரு ஜாதி வச்சு எடுக்கிறது ஓகே, பட் எல்லா படமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறது ஒரு விஷயத்த மறுபடியும் தூண்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் எனக்கு வாழை படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பட்டு நான் பார்த்தேன். இது நான் அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். எத்தனை பேர் எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. பட் ஜாதி அப்படின்றது ஒரு படமாக எடுக்க 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 உண்மையாகவே அந்த ஜாதியில் இருக்கிறவங்கள சீன்ற மாதிரி தான் இருக்கும். இது எப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல தமிழ் படங்களில். ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த விஷயம் இருக்கும். இந்த வாழை அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஃபீல் குட் படமாக பார்த்தீங்கன்னா மனுஷன் எடுத்திருக்காப்புல. நேற்று ப்ரெஷ் ஷோ இந்த செலிப்ரிட்டி ஷோலாம் வைக்கும்போதே நம்ம நார்மலாக டைரக்டர் பாலா அவர்களோட படங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு எமோஷ்னல் பிரேக் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நமக்கே தெரியாமல் அழுவோம். பட் அப்படியேப்பட்ட டைரக்டரே பார்த்திங்கன்னா நேற்று இவரை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து அழுதுருக்காரு. அதே மாதிரி சூரியும் பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி அழுதுருக்காரு மாரி செல்வராஜ் இந்த படம் பார்த்துட்டு, செலிப்ரிட்டி ஷோ பார்த்துட்டு. நான் நேற்றே நினச்சேன், அப்படி என்ன தாண்டா இருக்குது இந்த படத்தில், என்ன எல்லாருமே அழுதுகிட்டே வந்து கட்டி பிடிக்கிறாங்க, வாட் இஸ் இன் திஸ் மூவி அப்படின்ற ஒரு ஹைப் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃபு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டு, எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு 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 ப்ரீஸியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு இன்டென்ஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபஸ்ட் ஆஃபு அப்படி இன்டர்மிஷனில் எடுத்துன்னு போய் நிப்பாட்டுறாங்க. ஒரு இன்டென்ஸான செகண்ட் ஆஃப்க்கு பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ண வச்சுருக்காரு. பட்டு மாரி செல்வராஜ் படமாச்சே, ஏதாவது இருக்குமே ஒரு விஷயம், ஒரு எமோஷ்னல் பிரேக் அதில் கொடுத்துருப்பாரு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் இதில் அந்த டீச்சர் கேரக்டர் நடித்தவங்களா இருக்கட்டும், அந்த 2 பசங்க இருப்பாங்க, ரஜினி சார் ஃபேனு, கமல் சார் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸு போக 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 புஷ் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஆஃபில். அங்கே நிற்கிறார் மாரி செல்வராஜ். என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஹார்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் நீங்கள் தேட்டர்லேருந்து வரும்போது அழுதுகிட்டே தான் வருவீங்க ஒரு இம்பேக்டில். எனக்கே பார்த்தீங்கன்னா கண் கலங்கிச்சு, அப்படியே கண்ணெலாம் ரெட் ஆகிடுச்சு. ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா இதில் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, இந்த ஒரு படம் மாரி செல்வராஜ் அவர்களோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் செகண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸ் அந்த சீக்வன்ஸில் அவரோட பயோபிக் அப்படின்னே சொல்லலாமே, மாரி செல்வராஜ் அவர்களோட பயோபிக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜாதி ரொம்ப திணிச்சிருக்காரா உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அவரோட மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் பர்சனலாக ஃபீல் ஆச்சு, ரொம்ப வெளிப்படையாக எதுவும் தெரியாமல். அண்டு ஸ்பாய்லர் நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இன்னொரு படமும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சூரிய அவர்களது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஸ்க்ரீன் பண்ண ஒரு படம். அதுக்கு எக்ஸலண்ட்டான ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. அண்டு வாழையே பார்த்திங்கன்னா நிறைய தேட்டர்ஸில் போடலை, பிகாஸ் இப்போது பயங்கரமான ரனில் இருக்கிறது டிமாண்டி காலனி. இன்னும் ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி வாழை, கோட்டுக்காளி இந்த 2 படமே பயங்கரமான ரிவ்யூ சொல்கிறாங்க. கோட்டுக்காளி நான் இன்னும் பார்க்கல, முடிஞ்சால் இன்றைக்கி அதை பார்த்து நான் ஒரு ரிவ்யூன்றது கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் அந்த படம் ரிலீஸே ஆகலை கோட்டுக்காளி.
வாழை சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ரொம்ப சூப்பராக நீட்டாக ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு சட்டில்டான மியூசிக்ன்றது போட்டிருந்தாரு. அந்த டீச்சர் கேரக்டராக இருக்கட்டும், அந்த 2 பசங்களாக இருக்கட்டும், ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட். நம்ம லைஃப்பில் ஒரு தாத்தா, பாட்டி அந்த காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. மாரி செல்வராஜ் அவர்களோட லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்திருக்காரு. ஒரு நல்ல அட்டெம்ப்ட் ஃப்ரம் மாரி செல்வராஜ். கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர். ஒரு ரொம்ப ஹெவி ஹார்ட்டடான ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடான கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஐ திங்க் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் தமிழ் சினிமா இட்ஸ் கம்மிங் ஆன் ட்ராக் அகெயின் அண்ட் அகெயின் அப்படி தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் தோணுது. ஸ்டார்டிங் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் போச்சு தமிழ் சினிமாவில். பெருசாக படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகி ஓடலை. பட் இந்த மாதிரி ஸ்டோரி ஓரியன்ட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சீக்கிரமாக பிடிச்சிரும். பட் என்ன கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க நம்ம பசங்க. அது இந்த படத்தில் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு மூவி லவர் ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக பார்க்கணும் அப்படின்னா வாழை இட்ஸ் கோனா பி ஆசமான ஒரு படம். கோட்டுக்காலி எப்படி இருக்குன்னு தெரியல, அதுக்கும் எக்ஸலண்ட் ரிவ்யூஸ் வந்திருக்கு. அதுவும் நம்ம பார்க்கணும், அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். அண்டர் சிவகார்த்திகேயன் அவர்களோட பேனர் ஆக்டர் சூரி அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ லெட்ஸ் சி. ஸோ வாழை தேட்டரில் போய் பாருங்கள் ஃபேமிலியோட. நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நான் ஸ்பாய்லர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். பட் ஒரு சின்ன சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதை நான் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன், நான் இது ஸ்பாய்லராக எடுத்துக்காதீங்க. அதில் ஒரு பையனுக்கு முள்ளு குத்தாமையே அவங்க அம்மா கிட்ட போய் முள்ளு குத்துன மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாப்புல. அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது மியூசிக்கோட சேர்த்து. நீங்கள் போய் படம் பாருங்களேன். ஆல்ரெடி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டோரி யாரும் சொல்லாதீங்க, என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஏன்னா நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இம்பேக்டே புரியும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஜாதியை பேஸ் பண்ணி படங்களை எடுக்கிற டைரக்டர்ஸ் நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அது கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது ஏதோ ஒரு படம் 2 படம் ஓகே, எல்லாமே அப்படியே போனால் நல்லா இருக்காதுல்ல சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.